ஏய் சாண்ட்ரா, நான் பாம்புனா நீ என்ன அழகொண்டாவா? என்னை பார்த்து அப்படி நீ பாம்புன்னு சொல்லலாம்? ஆட்டக்காரியை கை வச்சுட்டாலே சும்மா விட மாட்டா, வெளியிலேருந்து போயிட்டு உள்ளே வந்து வச்சு செய்கிறாப்பா. வேறு லெவல் சம்பவம். ஆட்டக்காரி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. இதை உள்ளே உட்காந்து விளையாண்டுருந்தாலே டாப் 5 வந்திருக்கலாம். ஆட்டக்காரி வெளியே போய் ஆடி ஏன்டி இப்படி உள்ளே வந்து திரும்பவும் ஆடிக்கிட்டு இருக்கா ரம்யா ஜோ. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா, ரம்யா கேள்வி கேட்குது. அதாவது என்கிட்ட கட்டி பிடிச்சி அழுத சாண்ட்ரா உண்மையா, இல்லை பாருக்கிட்ட பின்னாடி உட்காந்து நான் இல்லாதப்ப பாம்பு, அவள் ஒரு பாம்பு, அவளை நம்பக்கூடாது அப்படின்னு சொன்ன சாண்ட்ரா உண்மையா? இதில் யாரை நான் நம்புறது? இப்போ நான் வந்தோடனே திரும்பவும் அழுகுறேன், கட்டி பிடிச்சி அழுகுறேன், போகும்போது என்னை கட்டி பிடிச்சி அழுத. எதை நான் நம்புறது? நான் நடிக்கிறேனே வச்சுக்கோயேன். நான் எங்கே நடிக்கிறேன்? எல்லோரும் அதான் சொல்கிறீங்க, எல்லோரும் நடிக்கிறேன். ஆமாம் நீ நடிக்கிற, அதுதான் பண்ணுற, நீ அதாம்மா பண்ணுற அப்படின்ட்டு போயிடுச்சு. அதான் பண்ணுற, உன்கிட்ட பேச முடியாது. அப்புறம் என்னையே கேஸில் மாட்டி விட்ருவேன். நடித்து உன் புருஷன் வந்து வெளில டிஃபமேஷன் கேஸ் போடுறேன், இது போடுறேன்ம்மா. இப்போ நான் உன்னை சாண்ட்ரா ஸ்கேண்ட்ரான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கிறேன், உன்னை என் மேலே வந்து கேஸ் போட்டுருவாங்க. அப்படிங்கிற மாதிரி போட்டு பொலன்னு பொழந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டா. இது உட்காந்து ஒன்று அழுவுதுங்க சாண்ட்ரா. நடிக்கிறா. நீ அழுவுறதையே நம்ப முடியாத மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா? சில இடங்களில் உண்மையாகவே அழுவுங்க சாண்ட்ரா. ஆனால் இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன தோணுது, இது உண்மையாக அழுவுதா பொய்யா அழுவுதா? அதாவது ரெட் கார்டு கொடுத்த பிறகு வந்து நீ நடித்தது எல்லாம் ஓகே. ஆனால் இப்போ எல்லோரும் ஒன்று நடிப்புன்னு சொல்கிறதுனால அழுவாமல் கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த கேம் ஆடாமல் அப்படி அமைதியாக இருக்கு பாருங்க. அதுதான் இங்கே கேம். ஒன்று அன்றைக்கி காக்கா வளைப்பு வந்த மாதிரி நடிச்சிடக்கூடாது. விழுந்து எழுந்திரிச்சு ஸ்போர்ட்டிவாக அடி வாங்கினுச்சு பார்த்தியா பாரு ஒரு தடவை கண்ணில். அது மாதிரி அடி வாங்கிட்டு ஸ்போர்ட்டிவாக இருந்துச்சு போயிட்டு அதை பற்றி திரும்ப பேச தேவையில்ல. திரும்ப 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 அதை பேசி 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 என்ன ஜஸ்டிஃபை பண்ண பார்க்குற சாண்ட்ரா? அங்கேருந்து சாரி கேட்கலான்னு வர்றாங்க. காலையில் எழுந்திரிச்சு உள்ளே ஓடி போய் பாத்ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிட்டேன். பக்கத்தில் வர்றான் கமலுதீன், சாரி கேட்கலான்னு வர்றான். வராத ஐயோ ஐயோ அச்சு பொச்சுன்ட்டு கத்துனேன். இது கேம் இல்லாமல் இது என்ன ரியாலிட்டியா? இது என்ன ரியாலிட்டி ஷோவா? ரியாலிட்டி ஷோ தான். நீ பண்ணுறது ரியாலிட்டி கிடையாது, கேம் பண்ணுற. அனுப்பி விடும்போது குப்பரை குனிஞ்சிக்கிட்டு அவன் மன்னிப்பு கேட்டான், அவன் காலில் விழுந்தான். ஏன் அப்போ நார்மலாக இருந்து ஐயோ உங்கள் வாழ்க்கையை போகுதே, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து நீங்கள் தான் அது மாதிரி பண்ணீங்க, என்னை தள்ளி விட்டீங்க, ஸோ அதுக்கு கிடச்ச தண்டனை தான், ஸோ நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல வேண்டியதானே? அப்படியே நடிச்சுக்கிட்டு அப்படியே படுத்து கிடந்து சிரிச்சுட்டு கிடந்திய. அப்போ யார் இந்த வேலையை பார்த்தா? அப்போ நீ தானே கல்பிட்டு. அப்போ குனிஞ்சிக்கிட்டு சிரிச்சிருக்க, அழுவுல மாதிரி நடிச்சிருக்க, அதானே? எல்லோரும் முடிச்சிட்டாங்க, நீ என்னமெல்லாம் வந்தீங்க பாரு. உன் கதை வேகாது சாண்ட்ரா. பாம்புன்னு என்ன சொல்கிற அளவுக்கு அதுக்கு என்ன இருக்குது? நீ நடிச்சுக்கிட்டு தான் இருக்க. வெறும் நடிப்பு, அது வெறும் நடிப்பு நடிக்குது அது இந்த பொம்பளை. அப்படி மாதிரி ரம்யாஜோ ஆட்டக்காரி என்ன இந்த அடி அடிக்கிறா, அங்கிட்டு வியான் அடிக்கிறா, இந்த பக்கம் எல்லோரும் போட்டு அடிக்கிறேன். நடிக்கிறா அப்படியே பாம்பு. நான் பாம்புனா நீ என்ன அடகொண்டாவா? படம் எடுக்கிறியா? ஆணையும் மோனையும் பாரு. ஏய் கிறிஸ்டபர், நீ என்ன நடிக்காமையா இருக்க? வீடியோவில் நான் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம். இந்த ஆக்டிங்கெல்லாம் உள்ளே இருக்கும்போது கொடுத்துருக்கலாம் ரம்யாஜோ. ஆனால் வச்சு கிழிச்சிட்டா ரம்யாஜோ. அனகொண்டாவா நீ? நானே பாம்புனா நீ அனகொண்டாவா? அப்புறம் போகும்போது உட்காந்துக்கிட்டு ஐயோ நீ இல்லாமல் என்னால் இங்கே இருக்க முடியாது அது இதுன்னு பேசுனா எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? கேம்னு சொல்லிட்டு போயிரு, தட்ஸ் மை கேம்னு சொல்லிடலாம். இப்போ கூட அப்படின்னா விக்டிம் கார்டு எடுக்க ஆரம்பிக்குது. ஹெவியாக அழுதா திரும்பவும் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிடுவான்ட்டு அப்படியே லைட்டாக அழுதுகிட்டு இருக்கு. அங்கே வெளியில் வேறு பிரஜைனுக்கு வந்து ரத்தம் கொதிக்குமே, பொண்டாட்டி எல்லாம் அடிச்சிட்டாயின்னு. அத்தாடி ஆத்தா, இப்போ தான் பார்க்குறான் இவன். ஐயோன்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான் சபரி. ஒருவேளை நம்ம தப்பாக முடிவு பண்ணிட்டோமா? இதில் வேறு நாமினேஷனை பார்க்கணுமே சேவ் பண்ணுறதுக்கு. இந்த வாரம் நாமினேஷன் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அதை சாண்ட்ரா மாதிரி பயப்படுறவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஃபைனல்ஸ் போய் எப்படி
நீ நல்லா வருவடா, நீ நல்லா வருவ. பட் ஆனால் வந்து சபரிக்கு வந்து அந்த வடபழனி முருகன் தாங்க வந்து துணை நிற்கிறான். நல்ல வேணாம் என்னை பொறுத்தவரை 1000 பேர் 1000 சொல்லுங்கள், ஆனால் ஒரு நல்லவன் தான். அவன் ஃபைனலிஸ்ட் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப போட்டு அடிக்க வேண்டாம் அவனை. ஸோ அதான் நான் சொல்லுவேன். ரம்யா வேறு லெவல். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.